ஹிஜ்ரி 636 வருடம் இறையடி சேர்ந்த ஒரு முஹத்திஸ், நன்றாக கவனிக்க வேண்டும். கௌஸ்னா ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவருடைய மறைவின் பின்னர் அவர்கள் பற்றி பேசுகின்ற பெருமக்குடைய பேர் பட்டியலை நாம் சொல்லி வருகின்றோம். ஒவ்வொருத்தர்களும் ஆலிம்களாக, ஹாஃபில்களாக, முஹத்திஸ்களாக இருந்திருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் அல்ல, நம்மை போன்ற சாதாரண மக்கள் அல்ல, பெரும் பெரும் இமாம்கள் அவர்கள் பற்றி பேசி வருகிறார்கள். அந்த வகையில் இப்பொழுதும் 636 ஹிஜ்ரில் வஃபாத்தான அல் இமாம் அல் முஹத்திஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், லஹுல் கபூலு தாம்மு இந்தல் ஃபுகஹாஇ வல் ஃபுகராஇ வல் அவாம் வஹுவ அஹது அர்கானில் இஸ்லாம் இன்தஃபஅ பிஹில் ஹாஸ் வல் ஆம் கான முஜாப தஅவா சரீஅத் தும்ஆ தாயிமல் ذிக்ரி கஸீரல் ஃபிக்ர் ரகீகல் கல்பி தாயிமல் பிஷ்ரி கரீமன் நஃப்ஸி சஹியல் யத் என்று கௌஸ்னா ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பற்றி பேசுகின்ற பொழுது, ஃபுகஹாக்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, 636 ஹிஜ்ரியில் சொல்லப்படுகின்ற செய்தி, ஃபுகஹாக்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, ஃபுகராக்களாக சூஃபியாக்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, பொதுமக்களாக பாமரர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, இவர்கள் எல்லோரிடமும் கௌஸ்னா ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட போற்றத்தகுந்த இடத்தை பெற்ற ஒருவராக திகழ்ந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். வஹுவ அஹது அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய தூண்களில் ஒரு தூணாக திகழ்ந்தார் என்று கௌசுல் ஆலம் ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை ஹிஜ்ரி 636 நூற்றாண்டு ஹிஜ்ரி 636 வருடம் வஃபாத்தான அல் இமாம் அல் முஹத்திஸ் அல் ஹாஃபில் முஹம்மது பின் யூசுப் என்ற அந்த பெரியார் சொல்கிறார். இதுவும் கலாஇதுல் ஜவாஹிர் என்ற நூலில் தான் பதிவாகிருக்கின்றது. 643 வஃபாத்தாகிறார் அல் இமாமுல் ஆலிமுல் ஹாஃபிதுல் பாரி முஹத்திஸுல் இராக் முவர்ரிஹுல் அஸ்ர் முஹிப்புத்தீன் அபு அப்துல்லா முஹம்மது பின் நஜ்ஜார் இப்னு நஜ்ஜார் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய வரலாற்றாசிரியர். 643 ஹிஜ்ரில் வஃபாத்தாகிறார். இவர் ஈராக்கினுடைய முஹத்திஸாக வர இருந்திருக்கின்றார். அவர் சொல்கின்ற செய்தி, அஹது அஇம்மத்தில் அலாம் சாஹிபுல் கராமாத்தில் லாஹிரா என்று சொல்கின்றார் ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பற்றி பேசுகின்ற பொழுது, மிக பெருங்கொண்ட தலை சிறந்த இமாம்களில் ஒரு இமாமாக, ஒரு அறிஞராக, பெருந்தகையாக கௌஸ்னா ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் கராமாத்துக்கள், அற்புதங்கள், வெளிப்படையான அற்புதங்களை நிறைய அள்ளிக்கொட்டி வீசியவர்களாக திகழ்கின்றார்கள் என்ற செய்தி அவர்கள் சொல்லுவார்கள். இது தாரீக் பக்தாத், இது தாரீக் பக்தாத், பக்தாதுடைய வரலாற்று நூலில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பக்தாதுடைய வரலாறு பற்றி பேசுகின்ற நூட்கள், பக்தாதுடைய ஈராக்குடைய வரலாற்றாசிரியர்கள் கௌஸ்னா ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள், புகழ்ந்து பாராட்டி இருக்கிறார்கள். அதே போன்று சுல்தானுல் உலமா ஷேகுல் இஸ்லாம், உலமாக்களுக்கெல்லாம் அரசன், சுல்தானுல் உலமா, உலமாக்களின் அரசர் என்று போற்றப்படுகின்ற ஒரு பெருந்தகை இசுத்தீன் பின் அப்துஸ்ஸலாம், மிகப்பெரிய சூஃபி, மிகப்பெரிய அறிஞர். அவர்கள் கௌசுல் ஆலம் ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பற்றி பேசுவார்கள். இன்னஹு லம் ததவாத்தர் கராமாத்து அஹதிம் மினல் மஷாயிஹ் என்று சொல்லுகின்ற பொழுது, ஷேகுமார்களுடைய கராமாத்துக்கள், ஷேகுமார்களுடைய வாழ்நாளிலே இடம்பெற்ற அற்புத நிகழ்வுகளில் ஷேகுனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய கராமாத்துக்கள் தான் தவாத்துராக வந்திருக்கின்றது என்று சொல்லுவார்கள். அவருடைய கராமாத்துக்கள் தவாத்துராக வந்திருக்கின்றது, சனதுகளோடு வந்திருக்கின்றது, சஹீஹான சனதுகள்.
புகாரில் பதிவாக இருக்கின்ற, முஸ்லிமில் பதிவாக இருக்கின்ற நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளுக்கு, ஹதீஸ்களுக்கு எவ்வாறு தவாத்துரான, எவ்வாறு முத்தசிலான சனதுகள் இருக்குமோ அதே போன்று கௌஸ்னா ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய கராமாத்துக்களும் தவாத்துரான கராமாத்துக்கள். அவருடைய கராமாத்துக்களுக்கு சனது முத்தசிலான சனதுகள் உள்ளது என்ற செய்தியை இஸ்ஸுத்தீன் பின் அப்துஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். இதுவும் சீரா அலாமின் நுபலா லில் இமாம் ஸஹபி அவர்களுடைய நூலில் பதிவாக இருக்கின்றது. சகோதரர்களே, அதுபோல ஹிஜ்ரி 679 இறையடி சேர்கின்றார்கள். அவர்களும் அல் இமாம் அல் ஹாஃபில், நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர்கள், இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உலமாக்கள் மாணவர்களுக்கு தெரியும் இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்தஸ்து என்ன. அவர்கள் கூட அக்தாபுகளில் உள்ள ஒருவர்கள் என்று சொல்வார்கள். இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெருங்கொண்ட சூஃபியாக்களுடைய, பெருங்கொண்ட மஷாயிஹ்மார்களுடைய பட்டியலிலே இடம்பெறுவதாக சொல்லுகின்ற அந்த இமாம்னா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மா அலிம்னா ஃபீமா பலகனா மினஸ் ஸிகாத்தின் நாக்கிலின், எங்களுக்கு சொன்ன, எங்களுக்கு அறிவித்த, நாங்கள் கண்ட, யாரையெல்லாம் கண்டு தெரிந்து கொண்டோமோ ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய கராமாத்துக்கள், அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய மகிமையை பற்றி எங்களுக்கு கிடைத்தது போன்று வேறு யாருடைய கராமாத்துக்களும் யாருடைய அற்புதங்களும் எங்களை வந்தடையவில்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கௌஸ்னா ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவருடைய கராமாத்துக்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக தவாத்துராக சனதுகளோடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், இல்மை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால், அது கௌஸுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களும் பெற வேண்டும் என்று இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். வன்அகத அலைஹி இஜ்மாஉல் மஷாயிஹ் வல் உலமாஇ ரலியல்லாஹு அன்ஹும் பித்தப்ஜீலி வல் இஅலாம். ஏகோபித்த இஜ்மா அவர் சொல்லுகின்ற செய்தி. அவருடைய காலத்தில் மஷாயிஹ்மார்கள், உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பெருங்கொண்ட மகானாக, பெருங்கொண்ட இறைநேச செல்வராக, வலியுல்லாவாக திகழ்ந்தார்கள். அவருடைய கராமாத்துக்கள் எல்லாம் சனதுகளோடு உள்ளது என்று சொல்லுவார்கள். அதுபோல ஹிஜ்ரி 728 வஃபாத்தாகின்றார்கள். அவரையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அவரைத்தான் நாங்கள் இப்னு தைமியா என்று சொல்லுவோம். இப்னு தைமியா இவர் என்ன சொல்லுகிறார்? இவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய உலமாக்கள் மத்தியில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கைக்கு முரணான கருத்துக்களை சொன்னவர்களில் மிக முக்கியமான ஒருவர். இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாட்டுக்கு என்னென்ன கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, அத்துணை கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்கின்ற ஒருவர் என்றால் அது இப்னு தைமியா தான். குர்ஆனில் வருகிறது, ஹதீஸில் வருகின்றது என்று சொல்லிக்கொண்டு, குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, ஹதீஸில் இப்படி சொல்லுகின்றது என்று சொல்லிக்கொண்டு, கூறிக்கொண்டு, பிரசாரம் செய்து கொண்டு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுக்கு முரணாக சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்துக்கும் மூல பிதாவாக இருப்பவர் இந்த இப்னு தைமியா என்பவர். இவர் கௌஸுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் எழுதிய ஒரு நூலுக்கு விளக்கம், ஒரு ஃபத்ஹுல் கைப் என்ற ஒரு நூலுக்கு ஷரஹ் செய்திருப்பார். அவர் சொல்லுகின்ற செய்தி, இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, கௌஸுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் பற்றி பேசுகின்ற பொழுது, அஇம்மாக்களிடத்தில் யாரெல்லாம் சூஃபியாக்கள் என்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் பற்றி இவர் பேசுகின்ற பொழுது,
ஃபஹுவ மின் அஅலமின் நாஸி லுஸூமன் லில் அம்ரி வன் நஹி. கௌசுல் ஆலம் பற்றி பேசுகின்ற செய்தி. ஃபஹுவ மின் அஅலமின் நாஸ், மிகச் சிறந்த மனிதர், மிகச் சிறப்பான ஒரு மனிதர், மிக பிரபல்யமான மனிதர். லுஸூமன் லில் அம்ரி வன் நஹி, அல்லாஹுடைய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவல் விலக்கல்களை பற்றி பிடிப்பதில், குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் செயல்படுவதில், அல்லாஹுக்கு விருப்பமான பாதையில் செல்வதில், அல்லாஹும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த அம்சங்களிலிருந்து விலகிச் செல்வதிலே மிக பிடிமானம் கொண்ட ஒருவராக, மிக உறுதியான ஒருவராக ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று அவர் செயல்பட்டது போன்று, அவர் வாழ்ந்தது போன்று மற்றவர்களையும் வாழுமாறு படித்தவர்கள், ஏவியவர்கள் என்ற செய்தியையும் இப்னு தைமியா அவர் சொல்லுவார். இவ்வாறு ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பற்றி இப்னு தைமியா சொன்ன செய்தி, அல் இமாம் அல் ஆலிம் அல் ஜாஹித் அல் ஆரிஃப் அல் குதுவா ஷேகுல் இஸ்லாம் அலமுல் அவுலியா என்று போற்றி பேசுவார். யார்? இப்னு தைமியா. யாரை பற்றி? ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பற்றி பேசுவார்கள். சியர் அலாமின் நுபலா என்ற அந்த நூலில் இந்த செய்தியும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து ஹிஜ்ரி 749 வருடம் இறையடி சேர்கின்றார்கள் ஷேக் அல்லாமா அல் ஃபகீஹ் ஸைனுத்தீன் உமர் பின் முஸஃபர் என்ற ஒரு பெரியார். அவர் கௌசுல் ஆலம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பற்றி பேசுகின்ற பொழுது அஸ்ஸய்யித் அல் குத்துப் ஷேக் என்று பெருமையாக பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து ஹிஜ்ரி 751 ஆண்டு மரணித்த ஷேக் அல்லாமா முஹம்மது பின் அபீ பக்கர் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஷேகுல் வரா வத்தீன், மக்களுடைய ஷேக், மார்க்கத்தின் ஷேக், மக்களுடையவும் மார்க்கத்தினவும் வழிகாட்டியாக கௌசுல் ஆலம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள். ஹிஜ்ரி 751 ஆண்டு மரணித்த இன்னும் ஒருவர் பெரியார் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா என்பவருடைய அல் கசீதா நூனியா என்ற நூலில் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுபோல 764 ஆண்டு ஹிஜ்ரி மரணிக்குகின்ற ஒரு வரலாற்றாசிரியர் கௌசுனா ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பற்றி பேசுவார்கள். சாஹிபுல் மகாமாத் வல் கராம் வ ஷேகுல் ஹனாபிலா, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பேசுவார்கள். உண்மையான நிகழ்வுகள், அதுபோன்று அவருடைய உயர் அந்தஸ்து, அவர் அற்புதங்கள் நிறைந்தவர் என்ற செய்தியையும் இங்கே குறிப்பிட்டு காட்டிய அந்த வரலாற்று ஆசிரியர் முஹம்மது பின் ஷாக்கிர் என்பவர் சொல்லி காண்பிப்பார். அதைத் தொடர்ந்து ஹிஜ்ரி 768 ஆண்டில் இறையடி சேர்ந்த மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர் அஸ்அத் பின் அலி பின் சுலைமான் அல் யாஃபி, இமாம் யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி பிரபலியமான ஒருவர். அவர்கள் ஷேഖு ஷியூഖ் ஃபில் மஜ்தி வல் ஃபாஹ் என்று கௌசுனா ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை பற்றி பேசுவார்கள். அவர்களுடைய ஏராளமான நூலில் கௌசுல் ஆலம் ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஷேகுல் ஆரிஃபீன் குத்துபுஸ் ஜமான் என்றெல்லாம் பேசுவார்கள். ஷேகுல் ஆரிஃபீன் குத்துபுஸ் ஜமான் என்றெல்லாம் அவர்களை கௌசுல் ஆலம் ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை போற்றி புகழ்வார்கள். குத்துபுல் அவுலியா இல் கிராம், ஷேகுல் முஸ்லிமீன் வல் இஸ்லாம் ருக்குன் ஷர்இ வ இல்மி தரீகா, ஷேகு ஷுயூக் குதுவத்துல் அவுலியா அல் ஆரிஃபீன் என்றெல்லாம் கௌசுல் ஆலம் ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடியவராக காணக்கூடியதாக இருக்கின்ற சகோதரர்களே, இவ்வாறு இன்னும் ஏராளமானவர்கள். ஹிஜ்ரி 774 ஆண்டில் மரணித்த அல் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போல ஹிஜ்ரி 795 ஆண்டு இறையடி சேர்ந்த அல் இமாம் அல் ஹாஃபிஸ் அல் ஃபகீஹ் ஸைனுத்தீன் அப்துர் ரஹ்மான் திமஷ்கி இப்னு ரஜப் என்று போற்றப்படுகின்ற அந்த அறிஞர் அவர்கள், அதுபோல 795 ஆண்டு வாழ்ந்த இப்படி ஏராளமான அறிஞர்கள் எல்லாம் ஷேகுனா குத்துபுல் அக்தாப் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடியதாக, சிறப்பித்து பேசக்கூடியதாக இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில்
ஷேகுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை குத்துபுர் ரப்பானி கௌது சமதானி என்றெல்லாம் புகழ்ந்து பேசியிருப்பார்கள். பாசுல்லாஹில் அஷப் என்று பேசியிருப்பார்கள். குத்துபுல் வுஜூத் என்று பேசியிருப்பார்கள். சுல்தானுல் முவஹிதீன் என்று பேசியிருப்பார்கள். கௌசு சக்கலீன் என்று பேசியிருப்பார்கள். கௌசுல் ஆலம் என்று பேசியிருப்பார்கள். இவ்வாறு நாங்கள் கௌசுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பற்றி என்னென்ன சிறப்புகளை எல்லாம் சொல்வோமோ, என்னென்ன சிறப்புகளை எல்லாம் சொல்வோமோ, இந்த சிறப்பு பெயர்களில் எதுவும் நாங்கள் தானாக சூட்டிய பெயர்கள் அல்ல. பாசுல்லாஹ் அஷ்ஹபாக இருக்கலாம், குத்துபுல் அக்தாபா இருக்கலாம், அல்லது ஷேகுல் மஷாயிஹா இருக்கலாம், அல்லது அல் குத்துபுர் ரப்பானியாக இருக்கலாம், அல்லது தாஜு ஷரீஆவாக இருக்கலாம். எப்படியெல்லாம் கௌசுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை புகழ்ந்து எங்களுடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் போற்றுவார்களோ அதில் எந்த ஒரு பெயரும் நாங்கள் சுயமாக அவர்களுக்கு கொடுத்த பெயர் அல்ல. எங்களுக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்த இமாம்கள், ஹாஃபில்கள், வரலாற்றாசிரியர்கள் சாதாரணவர்கள் சொன்ன செய்திகளும் அல்ல. ஹாஃபில்கள், முஹத்திஸ்கள், முஃபக்கிஹ்கள், சூஃபியாக்கள், முவர்ரிஹ்கள் போன்ற பெருந்தகைகள் தான் உலகம் முழுக்க வாழ்ந்த, அரபுலகில் வாழ்ந்தவர்கள், அரபுலகம் அல்லாத உலகத்தில் வாழ்ந்த அத்துணை இஸ்லாமியர்களும் இன்று எப்படி போற்றப்படுகின்றார்களோ அதுபோன்றுதான் கடந்த காலங்களிலும் கௌசுனா ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் போற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்று வரை பிறப்பதற்கு முன் போற்றப்பட்டார்கள், பிறந்த பின் போற்றப்பட்டார்கள், பிறந்து வபாத்தான பின் இன்று வரை போற்றப்படுகிறார்கள். இச்சை வரைக்கும் வாழ்ந்தவர்களில் வலிமார்களை விமர்சிக்கின்றவர்கள் உட்பட, வலிமார்களை விமர்சிக்கின்றவர்கள், வலிமார்களை குற்றம் குறை காண்கின்றவர்கள் கௌசுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவருடைய அற்புதங்களில் குற்றம் குறை காண்பதற்காக அல்லும் பகலும் உழைக்கின்றவர்கள் கூட ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய சுய விவரம் பற்றி பேசுகின்ற பொழுது, அவர்களுடைய சுய சரிதை பற்றி பேசுகின்ற பொழுது, அவர்களுடைய குடும்ப வம்சம் பற்றி பேசுகின்ற பொழுது, அவர்களுடைய மார்க்க அறிவு பற்றி பேசுகின்ற பொழுது, அவர்களுடைய மார்க்க ஞானம் பற்றி பேசுகின்ற பொழுது குறை கண்டதாக இல்லை சகோதரர்களே. அந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள், குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று தங்களுடைய முரீதின்களுக்கு அயராது சொன்னவர்கள். கௌசுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய வசியத்துக்கள், உபதேசங்கள், அதில் அடங்குகின்ற மிக முக்கியமாக அவரை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ, பின்பற்ற வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான உபதேசம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையிலிருந்து உங்களுடைய உள்ளங்களை மாற்றி விடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனும் ஹதீஸுமாக மாற்றுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டியிருப்பார்கள். குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்லுகின்றதோ, குர்ஆனும் ஹதீஸுக்கும் எதை எங்களுக்கு விளக்குகின்றதோ அதை உங்களுடைய வழிகாட்டிகளாக, அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய அம்சமாக, வாழ்க்கையிலே நீங்கள் மிக முக்கியமான ஒன்றாக கடைபிடிங்கள் என்று கௌசுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் குர்ஆனை பற்றி பிடிங்கள், ஹதீஸை பற்றி பிடிங்கள், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே அம்சங்களை மாற்றுங்கள், உங்களுடைய பார்வையை கவனியுங்கள், உங்களுடைய பேச்சை கவனியுங்கள், உங்களுடைய அவயவங்களுடைய அசைவுகளை கவனியுங்கள். மட்டுமல்லாமல் உங்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற, உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற எண்ணங்களை நீங்கள் கவனியுங்கள், உற்று நோக்குங்கள். அந்த எண்ணங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டதாக இருக்குகின்றதா, குர்ஆன் ஹதீஸுக்கும் உடன்பட்டதாக இருக்குகின்றதா என்பதை உங்களிடையே நீங்கள் பரீட்சித்துக் கொண்டிருக்கீங்கள் என்று கௌசுனா ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் எங்களுக்கு பாடம் போட்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அவர்கள் உலகின் பல பாகங்களுக்கு பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் உலகின் பல பாகங்களுக்கு இந்த மார்க்கத்தை பிரசாரம் செய்வதற்காக, மார்க்கத்தை ஹயாத்தாக்குவதற்காக, மார்க்க விளக்கங்களை சொல்வதற்காக வேண்டி ஷேகுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள்
உலகின் பல பகுதிகளுக்கும் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு பயணம் செய்த ஒரு பயணமாகத்தான், அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு பயணமாகத்தான் இலங்கைக்கு வருகை இந்த பயணமும் அமைகிறது. ஷேகுனா அப்துல் காதிர் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய பாதம் பட்ட, அவர்களுடைய பொற்பாதம் பட்ட பாக்கியம் பெறுகின்ற மண்ணாகவும் எங்களுடைய நாடு திகழ்கிறது. நபிமார்களுடைய பாதம் பட்ட மண்ணாக எம்முடைய பிரதேசம் இருக்கிறது. வலிமார்களுடைய தலைவர்களுடைய பாதம் பட்ட மண்ணாக திகழ்கிறது. அதே போன்று நபிமார்கள் வலிமார்களுடைய பாதையில் நடந்து செல்கின்ற, அந்த பாதையை முழுக்க முழுக்க பின்பற்றி வாழுகின்ற ஷேகுமார்களுடைய வழிகாட்டல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஷேகுமார்களுடைய கரம் பிடித்து நடக்குகின்ற ஒரு பக்குவம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய ஷேகுமார்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்ற ஒன்று, எமக்கும் எங்களுடைய ஷேகுமார்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்ற ஒன்று, ஒவ்வொரு பாடத்திலும் உங்களுக்கும் அவர்கள் சொல்லித் தருகின்ற ஒன்று, எப்பொழுதும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்திருங்கள், எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்திருங்கள், எங்கிருந்தாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள், அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக நடந்து விடாதீர்கள் என்று அடிக்கடி அவர்களுடைய பேச்சுக்களில், அவர்களுடைய பாடங்களில் நீங்களும் செவியேற்றிருப்பீர்கள். நாமும் நம்முடைய ஷேகுமார்கள் நம்முடைய வழிகாட்டில் எங்களுக்கு சொல்லித் தந்ததை நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் அவருடைய சமூகத்தினருக்கு எத்தி வைக்கின்ற ஒன்று. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய எந்த ஒரு நிகழ்வும், எந்த ஒரு அம்சமும் அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது அல்ல. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு வழிகாட்டலை எங்களுடைய ஷேகுமார்கள் எங்களுக்கு காண்பித்து தரவும் இல்லை, காண்பித்து தரப்போவதும் இல்லை. எந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம், வலிமார்களை விமர்சிக்கின்றவர்களுடைய பார்வையில் அது வேறு விதமாக இருக்கலாம், வலிமார்களை நிந்திக்குகின்றவர்களுடைய பார்வையில் அது வேறு விதமாக இருக்கலாம். அவர்களுடைய விமர்சனங்களுக்கு, அவர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டு திரிவதை விட, நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய வழிகாட்டிகள் செய்து கொண்டிருக்கின்ற, செய்து காண்பித்த எந்த ஒரு நிகழ்வும் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணானது அல்ல. அது பிறருக்கு முரணாக தென்பட்டாலும் சரியே, எங்களுடைய ஆய்வில், நம்முடைய தேடலில், எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் சொல்லித்தந்த பாடங்களின் அடிப்படையில், எமக்கு எம்முடைய ஷேகுமார்கள் கற்றுத்தருகின்ற பாடங்களின் அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு அமலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது அல்ல என்பதனை நாம் இங்கே உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கௌஸ்னா ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் இலங்கைக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில், இலங்கையை ஆண்ட மன்னர்களில் ஒருவன், அது பொலனறுவை பகுதி என்று சொல்வார்கள், பொலனறுவை பகுதி, அப்பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னனுடைய மகன் ஒருவனுக்கு வாய் பேசாத ஒரு நோயால் பிடிக்கப்பட்டிருந்தான். ஊமையாக இருக்கின்றான். ஊமையாக அந்த அரச மன்னனுடைய மகன் காணப்படுகிறான். மன்னனுடைய மகன் பட்டத்து இளவரசன், அடுத்த மன்னனாக ஆக போகின்றவன் பேச முடியாமல் ஊமையாக இருக்கின்றான் என்பதற்காக அவருக்கு இயன்ற மருத்துவங்களை எல்லாம் அரசன் மேற்கொள்வான். அது அவனுக்கு கைகூடாமல் போய்விடும். இப்படி இருக்குகின்ற கட்டத்தில் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் இலங்கைக்கு வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? பாவா ஆதம் அலை என்று சொல்கின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதத்தை தரிசிப்பதற்காக. இந்த இடத்திலே ஒரு வரலாற்று குறிப்பை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இலங்கைக்கு அரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இஸ்லாம் பரத்தப்படுவதற்கு முன்பிருந்த காலங்களில், எந்த அளவுக்கு என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பிருந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்து அரேபிகளுடைய தொடர்பு இலங்கையோடு இருந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். இலங்கையுடைய வரலாறு சொல்லும். எதற்காக வந்தார்கள், ஏன் வந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு தவறான செய்தி, வர்த்தக நோக்கத்தில் வந்தார்கள் என்று. இல்லை, வர்த்தக நோக்கத்திற்காக அவர்கள் வந்தவர்கள் அல்ல. பின்ன எதற்கு வந்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதத்தை தரிசிப்பதற்காக என்றுதான் வந்தார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு சுமார் 2000 என்று நாங்கள் 2021 ஆண்டுக்கு முன்பிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து, அது 3000 ஆண்டுகள் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அல்லது 5000 ஆண்டுகள் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அல்லது 8000 ஆண்டுகள் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அரபுலகத்தில் வாழ்ந்த மக்கள் இலங்கையை நாடி வந்திருக்கின்றார்கள். எதற்காக? நபியுல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதத்தை தரிசிப்பதற்காக வந்தவர்கள். பின்னர் இங்குள்ள சூழல், இந்த நாட்டிலே காணப்பட்ட அழகிய கவர்ச்சியான இடங்கள், காலநிலை, இங்கிருந்த பொருட்கள் அவர்கள் மீது வியாபாரம் செய்வதற்கு தூண்டுகிறது. இங்கே குடியிருப்பதற்கு அவர்களுக்கு ஆசை வருகிறது. குடியிருந்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், வணிகம் செய்தார்கள். வணிகம் செய்தாலும் அவர்களுடைய தொழிலுடைய அந்த தொழிலுடைய முன்னேற்றத்தை, லாபத்தை இந்த நாட்டிற்கு கொடுத்து விட்டு சென்றார்களே தவிர இந்த நாட்டினுடைய சொத்துக்களை சுரண்டி சென்றவர்கள் அல்ல. எந்த அளவுக்கு என்றால், இந்தியாவிலிருந்து காயல் பட்டணத்தைச் சேர்ந்த பலர்கள் இந்த நாட்டிலே வந்திருக்கின்றார்கள் வியாபாரத்திற்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பாதத்தை தரிசித்து விட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இங்கு உழைக்குகின்ற பணத்தை ஊர் செல்கின்ற பொழுது இங்குள்ளவர்களிடமே கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். ஏன்? இங்குள்ள பணம் அவர்களுடைய நாட்டுடைய பணத்தை பொறுத்தவரையில் குறைவானது, குறைவான பெறுமதி கொண்டது. அதனால் இங்குள்ள பணம் அல்லது இங்குள்ள சொத்துக்களை சூறையாடிக்கொண்டு அவர்களுடைய நாட்டுக்கு சென்று வயிறு வளர்த்தவர்களோ நாடு வளர்த்தவர்களோ முஸ்லிம்கள் அல்ல, அரபிகள் அல்ல. எனவே இலங்கைக்கு வருகை தந்த அரபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால்பாதத்தை தரிசிப்பதற்காக வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் கௌசுல் ஆலம் ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள். இப்படி ஒரு மார்க்க பெரியார் வந்திருக்கிறார், அவர் பல விசேஷம் உள்ளவராக இருக்குகின்றார் என்ற செய்தி இந்த மன்னனுடைய காது கட்டுகிறது. இந்த மன்னன் அவரை அழைத்து வருமாறு உத்தரவிடுகிறார். வருகின்றார்கள், சந்திக்குகின்றார்கள். அவருடைய வருகையின் மூலமாக மன்னனுக்கு பேச்சாற்றல் வருகிறது. பேச்சாற்றல் வந்த பின்னர் அவர் மூலமாக இவருக்காக நன்கொடையாக கொடுத்த ஒன்றுதான் வரலாற்று நூட்கள் சொல்கின்ற செய்தி. இப்போ அண்மையில் தான் நம்முடைய பார்வைக்கும் கிடைத்த ஒரு செய்தி. அது கௌசுல் ஆலம் ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் மூலமாக அந்த புலனறவை ஆட்சி செய்த அந்த காலத்தில் வாழ்ந்த மண்ணுடைய மகனுடைய நோய், பாய் மூல பேச்சு மீண்டு வந்ததற்கு நன்கொடையாக அந்த மன்னன் கொடுத்தது தான் தென்கிழக்கு இலங்கை. இலங்கையிலே முஸ்லிம்கள் பரவலாக வாழுகின்ற பிரதேசம் என்றால் அது தென்கிழக்கு இலங்கை. அந்த தென்கிழக்கு இலங்கை முஸ்லிம்களுக்குரிய ஒரு பகுதியாக, பிரதேசமாக, நன்கொடையாக அரசனால் வழங்கப்படுகிறது. அது யாருனூடாக? ஷேக்னா முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களினூடாக. அந்த மன்னனுடைய உத்தரவின் பிரகாரம் தான் இலங்கையில் உள்ள சகல பள்ளி வாசல்களுக்கும் முஹீத்தீன் என்ற பெயரிடுங்கள், சகல பள்ளிவாசல்களுக்கும் முஹீத்தீன் என்ற பெயரை சூட்டுங்கள் என்ற உத்தரவை ஷேக்னா முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய பரக்கத்தினால், அவர்கள் செய்து காண்பித்த கராமத்துக்களினால், அவர்கள் காண்பித்த அற்புத செயல்களினால் இந்த நாடு மட்டுமல்ல, உலகத்தில் பல பகுதிகள், அவர்கள் பிறந்த ஊர், அவர்கள் வாழ்ந்த ஊர், இப்படி ஏகப்பட்ட நாடுகள், ஏகப்பட்ட பிரதேசங்கள் கௌசுல் ஆலம் ஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மூலமாக பயன்பெற்றது. அதனால்தான் அவர்கள் பிறப்பதற்கு முன்னும் அடையாளப்படுத்தப்பட்டார்கள், பிறந்த பின்னும் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். பிறந்து மறைந்து மன்னரையில் வாழுகின்ற பொழுதும் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பின்பற்றலாமா? இப்படியான நபர்களை நாங்கள் இதுவரை காண்பித்த ஆதாரங்கள் அடிப்படையில் ஷேக்னா முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களை
ஃபுகஹாக்கள் புகழ்ந்து பேசிக்கிறார்கள், முஹத்திஸுன்கள் புகழ்ந்து பேசிக்கின்றார்கள், வரலாற்றாசிரியர்கள் புகழ்ந்து பேசியிருக்கின்றார்கள், முஃபஸ்ஸிருன்கள் புகழ்ந்து பேசியிருக்கின்றார்கள். அவர்களை புகழ்ந்து பேசாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சகல துறை சார்ந்தவர்களும் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை புகழ்ந்து பேசியிருப்பதை எங்களுடைய இந்த வரலாற்று நூல்களின் மூலமாக, எங்களுடைய இந்த செய்திகளின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியானவர்களை பின்பற்றலாமா? இப்படியானவர்களை வழிகாட்டிகளாக எடுக்கலாமா? இதற்கு என்னமோ குர்ஆனில் ஆதாரம் இருக்குகின்றதா என்று கேட்டால் அதுதான் நாம் துவக்கத்தில் ஓதி காண்பித்த வசனம். என்ன வசனம்? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதூன வஜ்ஹ. இரவு பகலாக அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வோடு தொடர்பு பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நபர்களோடு நீங்கள் பொறுமையாக இருங்கள், அவர்களை நீங்கள் பற்றி பிடிங்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றவர்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்குகின்றவர்கள், அல்லாஹ் ரசூல் பற்றி வழிகாட்டல் பண்ணுகின்றவர்கள், பில் கதாத்தி வல் அஷிய்யி, காலையிலும் மாலையிலும் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க கௌசுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டி இருக்கின்றார்கள். யுரீதூன வஜ்ஹா, எதற்காக? சொத்துக்களுக்காகவா, சுகங்களுக்காகவா, பெண்ணுங்களுக்காகவா, பொன்களுக்காகவா, மண்ணுக்காகவா? எதற்கும் இல்லை. யுரீதூன வஜ்ஹா, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், அவர்களோடு நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். தொடர்ந்து சொல்கின்ற பொழுது வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உலக ஆசையின் பக்கம், உலகத்தின் பக்கம், உலக சிற்றின்பத்தின் பக்கம், உலகத்தின் பக்கம் கவனம் உள்ளவர்களோடு நீங்கள் எட்டிக்கூட பார்க்காதீர்கள். உலக ஆசை பிடித்தவர்கள் பின்னால் செல்லாதீர்கள். அல்லாஹுவை பற்றி ஆசை உள்ளவர்களோடு நீங்கள் வாழுங்கள். வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. எம்மை பற்றிய சிந்தனை யாருடைய உள்ளங்களில் இருந்தெல்லாம் நாங்கள் பிடுங்கி விட்டோமோ, நாங்கள் பிடுங்கி இருக்கின்றோம், நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலிருந்து சிலர்களுடைய உள்ளங்களை மறக்கடிக்க செய்திருக்கின்றோம். எங்களை பற்றிய சிந்தனை அற்றவர்களாக பேச்சொன்று, எழுத்தொன்று, செயலொன்று, சொல்லொன்று, இப்படி அல்ல. எங்களுடைய ஷேகுமார்கள், எங்களுடைய மஷாயிகுமார்கள், எங்களுக்கு வழிகாட்டி எங்களுடைய சாதாத்துமார்கள், அவருடைய சொல் எதுவோ அதுதான் செயலாக இருந்தது. அவருடைய வாழ்நாள் அப்படித்தான் இருந்தது. அதைத்தான் மக்களுக்கு வழிகாட்டினார்கள். அப்படியானவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வை மறந்தவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்றால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் சகோதரர்களே, ஷேகுனா குதுபுல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை பின்பற்றலாம். அவர்களுடைய சொல் செயலை அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்கப்பட்டது. அவர்களோடு பொறுமையாக இருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வரலாற்றோடு நீங்கள் உங்களுடைய வரலாற்றை பிணைந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை எங்களுடைய பெருமக்கள் அல் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருவார்கள் சகோதரர்களே. எனவே கண்ணியம் மிகுந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய தோழர்களே, கௌஸ்னா ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய புகழ்கள், அவர்களுடைய பெருமைகள் என்பது சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு நிறைந்து காணப்படுகிறது. ஏராளமான நூட்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமான நூட்கள், அரபு நூட்கள், உருது நூட்கள், ஆங்கில நூட்கள், இப்படி என்று தமிழ் நூட்கள் பல மொழிகளில் கௌசுல் ஆலம் ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய வரலாற்றுக்களை சொல்கிறது. எந்த ஒரு கட்டத்திலும் ஷேகுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மார்க்கத்துக்கு, குர்ஆனுக்கு, ஹதீஸுக்கு முரண்பட்ட விதத்தில் வாழ்ந்ததும் இல்லை, அவ்வாறு வாழுமாறு மற்றவர்களை தூண்டியதும் இல்லை. எனவே நாமும் ஷேகுனா ஷேக் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வழிவந்த காதிரியா தரீகாவை பின்பற்றி அந்த
காதிரியா தரீகாவில் வருகின்ற ஷேகுமார்களின் வழிகாட்டலின் பிரகாரம் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அந்த ஷேகுமார்களை கண்டு பயாத்து செய்து அவர்கள் பின்னால் நாங்கள் முழுபட்டு செல்கின்ற காரணத்தினால், நாமும் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னதற்கிணங்க வழிமார்களுடைய சொல் செயல்களை அங்கீகரித்து அந்த வழிமார்கள் வாழ்ந்தது போன்று வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வருகின்ற இளம் சந்ததிகளுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் ஷேகுமார்களுடைய மகிமையை அறிந்து அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்துருவானாக. எங்களுடைய மதரசாவை எங்களுடைய ஷேகுமார்களுடைய வழிகாட்டலில் தொடர்ந்து இயங்குவதற்கு வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சகல விதமான கஷ்டங்களையும் வல்லவன் அல்லாஹ் எங்களுடைய கௌஸ்னா குதுபுல் அக்தாம் தாஜுல் மஷாயிக் பாசுல்லாஹில் அஷ்ரம் அஷேக் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னஹுடைய பரக்கத்தினால் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த புனிதமான பக்தாத் ஷரீஃபை சென்று தரிசித்து அவர்களுக்கு சலாம் சொல்கின்ற சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் பிச்சலங்களுக்கும் வழங்கி தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.